2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படமான அருவா சண்டை திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வில்ல ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை ஒரு தமிழ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. படத்தில் வரக்கூடிய ஹீரோ ராஜாவை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பாப்புலரான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீரோவோட அம்மாவா வந்து நம்ம சரண்யா மேம், ஆடுகளம் நரேன்னு சொல்லி எக்கச்சக்கமான தமிழ் காம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கபடி பிளேயராக இருக்கிறாரு. ஊருக்குள்ள இந்த ஒண்ணுத்துக்கும் ஆகாத இந்த கபடிய போயிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு, எந்த ஒரு வீட்லயுமே சப்போர்ட் கிடையாது. நம்ம ஹீரோவோட அம்மா மட்டும் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் இந்த டீமுக்கும், நம்ம ஹீரோக்கும். இந்த சைட்ல நம்ம ஆடுகளம் நரேன் வந்து ஒரு சாதி வெறி பிடிச்சவரா இருக்கிறாப்புல. ஸோ வேற சாதியில உள்ளவங்க வந்து அந்த சாதியில இருக்கக்கூடிய பொண்ண காதலிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. இவரோட பொண்ணு வந்து உள்ளூர்ல இந்த கபடிலாம் விளையாடக்கூடியவங்கள பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினும் காதலிக்க ஆரம்பிக்க, இந்த காதலுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது? ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லெவல்ல அவரோட கபடி பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைய நிறைவேத்தினாரா இல்லையா? இதெல்லாம் சுத்தி தான் இந்த படத்தோட கதைக்களம் நகருது. ஸோ கதை வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஒரு கதையா இருந்தாலும், ரொம்ப பிரெடிக்ட் பண்ற மாரியான ஒரு பழைய தமிழ் படம் பார்க்குற மாரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் கிடைக்குது. அதுல படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம வில்லன் ஆடுகளம் நரேன தான் இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ அவரை இன்ட்ரோ பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு, நம்ம ஹீரோயின் வந்து இவங்களோட பொண்ணா தான் இருக்க போறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் காதலிக்க போறாங்க. இதுல தான் ஒரு சில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது படத்தோட ஓப்பனிங்லேயே தெரியுது. அப்படிங்கும்போது படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் படம் பார்த்தேன். இதுக்கு இடையில படத்துல சாங்ஸ் வேற எக்கச்சக்கமா இருக்கு. அதுல எந்த ஒரு சாங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில சாங்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். மத்த எல்லா சாங்ஸுமே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஸோ சாங்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டூரேஷனா தான் நான் பாக்குறேன். மெயினா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 இருக்கக்கூடிய லவ் போர்ஷன்ஸை இன்னமும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கபடி மேட்ச், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து எலவேட் பண்ணி நல்லா தெளிவா காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனிவேஸ் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து நம்ம சரண்யா மேம் அண்ட் ஆடுகளம் நரேன்னு சொல்லி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்குமே பெரிய லெவல்ல ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ ஆனா அவங்க கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்க்கு அவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன்.